வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதிகளுக்கு ஏற்ற திம்லா அத்தி வகை குறித்து விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. அங்கக வேளாண்மையில் புடலை சாகுபடி மேற்கொள்ளும் ஒய் அழகுமுத்து தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காபி பயிர் சாகுபடி குறிப்புகளை விவரிக்கின்றார் முனைவர் PS கவிதா அவர்கள். வேலூர் மாவட்டம் டோல்கேட் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றி அறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. மண் வளம் காக்கப்பட வேண்டும். மருந்தில்லா காய்கனி வகைகள் நுகர்வோரை சென்றடைய வேண்டும். தரமான பொருளுக்கு தகுதியான விலை பெற வேண்டும் என்ற முனைப்பில் இன்று வேளாண்மை திசை திரும்பியிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண்மையாளர் ஒய் அழகுமுத்து இம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு மேற்கொள்ளும் அங்கக முறையில் புடலை சாகுபடியினை பற்றி கேட்டபோது, தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தை சேர்ந்த ஒரு விவசாயத்தை குடும்பத்தை சேர்ந்த நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வாழை தான் நாங்கள் மேஜராக சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். வாழையோட தொடர் விளைவீழ்ச்சி நோய் தாக்குதலால் மாற்றுப்பயிருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி இந்த பந்தலை அமைச்சு இந்த பந்தலில் புடலங்காய் கோவங்காய் இதெல்லாம் மாற்றுப்பயிராக இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதில் இந்த புடலை நான் நாட்டு வெரைட்டி நட்டிருக்கேன். இந்த நாட்டு வெரைட்டி எப்படி அப்படின்னா ஹைப்ரிட் ஹை ஈல்டு வரும், ஆனால் அதில் வருமானங்கள் அதிகமாக இருக்குமே ஒழிய அதில் ஒரு சத்து இல்லை. அப்படிங்கிறதுனால இந்த நாட்டு வெரைட்டியை நாங்கள் நட்டிருக்கோம். இந்த நாட்டு வெரைட்டி மக்களுக்கு எப்படின்னா இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்காது. தண்ணி சத்து அதிகமாக இருக்காதனால இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஈல்டு கம்மியாக வரும், ப்ராஃபிட் கம்மியாக தான் கிடைக்கும். இது ஒரு பாருக்கு பார் இடைவெளி 12 அடியில் நாட்டு வெரைட்டி விதை நாங்களே இந்த விதையை எடுத்து வச்சு நட்டுருக்கோம். இந்த 12 அடிக்கு 6 அடின்ற இடைவெளியில் இதை நட்டு வச்சுருக்கோம். இது நடவு நட்டு நாள்லேருந்து 40 நாளில் பந்தலை தொடுது. 40 நாளில் இருந்து கிளையில் பிரித்து விட்டு நேராக ஒவ்வொரு பக்கமாக மாற்றி மாற்றி அமைக்கும்போது இது 70 நாள்லேருந்து 80 நாள் நமக்கு பலனுக்கு வரும். 80 நாளில் இதுக்கு பலனுக்கு வர்ற இது நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அளவான ஈல்டு வரும். அப்புறம் போக போக கூட இதோட உயரம் 5 அடி 6 அடி இருக்கிறதுனால மக்கள் இதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. நாட்டு ஹைப்ரிட் வெரைட்டி 4 அடி 3 அடியில் இருக்கிறதுனால அது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு அதை வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல விஷயங்கிறது இந்த நாட்டு வெரைட்டி தான். இது எங்களுக்கு சின்னமனூர் மார்க்கெட்டுக்கு நாங்கள் கொண்டுட்டு போய் இங்கே சேல்ஸ் பண்ணுறோம். சின்னமனூர்லேருந்து சென்னைக்கு திருச்சிக்கு இங்கெல்லாம் அனுப்புகிறாங்க மார்க்கெட்டுக்கு. இங்கே தோட்டத்திலே சென்னையிலேருந்து வர வியாபாரிகள் காமாட்சிபுரத்துலேயே கூட எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு அப்படி எடுக்கிறப்ப நல்ல லாபமாக இருக்குது. அது சென்னைட்டு வேளாண் அறிவியல் மையத்தில் கொடுக்குற அந்த நுண்ணூட்டத்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால காய் லென்த்தாகவும் சைனிங்காகவும் வருது.
அது வந்து மார்க்கெட்டில் இருக்க எல்லாராலையும் விரும்பப்படுது. ரேட்டு வந்து விலையை வந்து ₹1 ₹2 கிலோவுக்கு சேர்த்து வச்சு எடுத்துக்கிறாங்க. அவங்களோட அறிவுரையின் பேரில் பூச்சி தாக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் சாறு உறிஞ்சிற பூச்சிக்காகவும் அந்த நுண் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதாவது இனக்கவர்ச்சி அட்டைன்னு சொல்கிற அந்த மஞ்சள் கலரு ஊதா கலர் அட்டைகளை வச்சுருக்கோம். அதுபோக இனக்கவர்ச்சி பொரியை வச்சு இந்த பூச்சிகளை பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அவங்க சென்டைட் அளவியல் வேளாண் மையத்து மூலமாக நேரடியாக தோட்டங்களுக்கு வந்து நமக்கு அந்த வயல் முறை செயல் விளக்கத்தை சொல்லி நமக்கு பண்ணுறதுனால பூச்சி கட்டுப்பாடு மருந்து தெளிப்பு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. முடிஞ்ச அளவு நம்ம வந்து எங்களை சார்ந்த எங்களோட சொந்த பந்தங்கள்லேயே நிறையா கேன்சரால் தாக்கப்பட்டிருக்காங்க, கேன்சர் நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கேள்விப்பட்டு இதை வந்து விவசாயம் காய்கறிகளால் தான் இந்த மாதிரி நோய் தாக்கம் வருது அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே விவசாயத்தை பண்ணணும். இதில் வந்து லாபகரமான இயற்கையை பண்ணும்போது லாபம் வந்து டபுளாக கிடைக்கிது. இன்னொன்று என்னென்னா சுற்றுப்புற மாசுபடுறது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று லாபகரம் வந்து இரட்டிப்பான லாபம். இளைஞர்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த விவசாயம் வந்து இன்னும் இயற்கைக்கு உள்ளே நிறையா போகும். இயற்கையாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இளைஞர்களோட வரத்து வந்து விவசாயத்தை வந்து மாற்றி அமைக்கும். கண்டிப்பாக வந்து இளைஞர்கள் இந்த நடுத்தர வர்க்கத்தினர் வந்து விவசாயத்தை பார்த்து வந்து உள்ளே வரணும். வந்தால் தான் வந்து விவசாயத்தில் வந்து மாற்றமும் வரும். இந்த இயற்கையான விவசாயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இயற்கையான பயிர்கள் கிடைக்கும்போது, இயற்கையான விளைச்சல் கிடைக்கும்போது இந்த நோய் தாக்கம் இல்லாமல் இன்னும் வர்ற தலைமுறையை வந்து நம்ம இயற்கையை நோக்கி கூட்டு போக முடியும். இயற்கை விவசாயத்துக்கு இளைஞர்களை வந்து வரணும்னு சொல்லி விருப்பத்தில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கைக்கு வந்து போயிட்டுருக்கோம். மேலும் விவரம் பெற ஒய் அழகுமுத்து அவர்களை 0992348410 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலை பிரதேசத்தில் சாகுபடி செய்யக்கூடிய காபி பயிருக்கான சாகுபடி குறிப்புகளை விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். காலை உணவின் அரசன் அப்படின்னு சொல்கிற காஃபி இல்லாமல் நம்மள நிறைய பேருக்கு எந்த வேலையுமே ஓடாது. இப்பேற்பட்ட காஃபியை வந்து பயிர் செய்கிறது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமத்தி ரேகை நடுப்பகுதியில் தான் வந்து அதை தொடர்ந்து இருக்கிற பகுதிகளில் தான் அதிகமாக இது பயிரிடப்பட்டு வருகிறது. இது அப்படி பார்த்தோம்னா உலக நாடுகளில் ஆஃப்ரிக்கா, கியூபா, பிரேசில், பிலிப்பைன்ஸ், அப்புறம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இங்கே தடியங்குறிச்சியில் பண்ணுறாங்க. ஏற்காடு ஷேவராயன் மலை பகுதியில் வந்து பயிரிட்டுருக்கோம். இந்த காஃபியோட சாகுபடி குறிப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். காஃபியில் வந்து பொதுவாக 2 வகைகள் இருக்குது. காஃபியா ரொபஸ்டான்னு சொல்லுவோம், காஃபியா அராபிக்கான்னு சொல்லுவோம். இந்த 2 வகைகளில் வந்து கமர்ஷியலாக அதிகமாக பயிரிடப்படுறது வந்து காஃபியா அராபிக்கா. மார்க்கெட்லேயும் நல்ல ரேட் இருக்கிறது காஃபியா அராபிக்கா. இந்த அராபிக்கா என்ன, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர்லேயே அந்த ரொபஸ்டான்னு இருக்குது. ரொபஸ்டா செடி வந்து கொஞ்சம் பெருசாகவும் அந்த இலைகள் வந்து தடிமனாகவும் அடர்த்தியாகவும் வரும், புஷ்ஷியாக வரும். அராபிக்கா வந்து மீடியமாக வரும். இது ரெண்டுலேயுமே வந்து செலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பயிரிடப்பட்டுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த செலெக்ஷன் பார்த்திங்கன்னா காஃபியா அராபிக்காவில் செலெக்ஷன் 7, 9, 10 அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து பிரபலமாக போயிட்டுருக்கிறது செலெக்ஷன் 9 தான் நம்ம சேவரான் மலைப்பகுதியில் அதிகமாக நடவு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த சீதோஷ்ண நிலைக்கு, மித வெப்பமண்டல நிலைக்கு வந்து அது வந்து மகசூல் அதிகம் தரக்கூடியதாக இருக்குது, நல்ல விளைச்சலும் தரக்கூடியதாக இருக்குது. காஃபியா ரொபஸ்டாவில் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் 274, செலெக்ஷன் 3 இதெல்லாம் இருக்குது. ரொபஸ்டா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்ச்மெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மேல் தோல் நீக்கினா அந்த கொட்டையாக தான் நம்ம பார்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ரொபஸ்டா வந்து அப்படி செடியாகவே காய வச்சுருவோம். அராபிக்கா வந்து பார்ச்மெண்ட் எடுத்து அந்த மேல் தோலை நீக்கி அந்த பார்ச்மெண்ட்டை காய வச்சு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொபஸ்டா வந்து அந்த பேர்லேயே நான் சொன்ன மாதிரி செடி புஷ்ஷியாக இருக்கும், ஹார்டியாக இருக்கும், ரொம்ப திடமான செடி. இதில் வந்து முக்கியமாக தாக்கக்கூடிய ஸ்டெம் போரர் அப்படிங்கிற பூச்சி வந்து இதில் வந்து தாக்காது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அராபிக்காவில் அந்த தன்மை இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா உலக அளவில் வந்து 70% வந்து அராபிக்கா தான் பயிரிடப்பட்டு வருது, 30% தான் வந்து ரொபஸ்டா பயிரிடப்பட்டு வருது. காஃபி வந்து முக்கியமாக வந்து விதைகள் மூலமாகவும்
விதைகள் மூலமாக மட்டும்தான் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. இதனோட நர்சரி நாற்றங்கால் உற்பத்தி எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, காஃபி விதைகளை வந்து மேட்டுப்பாத்தி போட்டு அந்த பெட்ஸில் வந்து அந்த காஃபி விதைகளை வந்து நடவு பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது முளைத்து வந்ததுக்கப்புறம் 2ஆம் நாற்றங்காலுக்கு அதை எடுத்துகிட்டு போய் 2ஆம் நாற்றங்காலில் திருப்பியும் வந்து பெட்ஸ் போட்டு நடலாம். அப்படி இல்லைன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி பாலி பேக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பாலி பைகளில் வந்து போட்டு நடவு செய்யலாம். இந்த நர்சரிக்கு பயன்படுத்தக்கூடிய ஊடக கலவை வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்திங்கன்னா, மண் வந்து 6 பங்கும், எரு வந்து 2 பங்கு, 1 பங்கு வந்து மணல் இருக்கணும். இந்த ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ஊடக கலவை வந்து தயார் செஞ்சுக்கணும். காஃபி உற்பத்தியில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடவில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முறைகள். அதில் வந்து காஃபிக்கு முக்கியமாக நிழல் வந்து கண்டிப்பாக வேணும். அந்த நிழலுக்காக வந்து சில்வர் ஓக்கு, டேடப்பு இந்த மாதிரி மரங்களை வந்து வளர்க்கணும். அந்த மரங்களில் வந்து நம்ம பல்லடுக்கு பயிரில் மிளகையும் ஏற்றி விட்டுக்கலாம். ஸோ அந்த காஃபிக்கு வளர்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிழல் தரும் மரங்களை வந்து முதல்ல நம்ம 1 வருடம் முன்னாடியே அதை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் அந்த காஃபி பயிரை பயிரிடணும். காஃபிக்கு இடைவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அராபிக்காவுக்கு வந்து 1.5 மீட்டர்லேருந்து 2 மீட்டர் இடைவெளி, செடிக்கு செடியும் ரோக்கு ரோ. ரொபஸ்டா காஃபி வந்து செடி வந்து பெருசாக வரும் அப்படின்ற காரணத்தினால 2 மீட்டர் இடைவெளியில் காஃபி செடியை நம்ம நடவு செய்யலாம். இந்த காஃபி செடிகள் பார்த்திங்கன்னா நடவு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த சீசனில் தான் நடவு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து முதல் வருடம் வந்து நம்ம உரம் அளிக்கும் போது 10, 15, 10 அந்த விகிதத்தில் வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அளிக்கணும். 2வது 3வது வருடம் பார்த்திங்கன்னா 20, 10, 20 அந்த விகிதத்தில் அளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 4வது 5வது வருடம்லாம் போகும்போது 30, 20, 30 அதுக்கப்புறம் 5 வருடத்துக்கு மேலே இருக்கிற மரங்களுக்கு வந்து 40, 30, 40 அந்த விகிதத்தில் வந்து உரங்கள் அளிக்கணும். இந்த உரங்கள் அளிக்கும்போது முக்கியமாக இன்னொன்று கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்றது, இது வந்து ஒரு மரத்துக்கு நான் சொல்கிறது, காஃபி செடிக்கு நான் சொல்கிறது. இதை வந்து எப்படின்னா 4 டைம் வந்து இந்த உரத்தை வந்து பிரிக்கணும். பொதுவாக நம்ம எல்லாமே வந்து எல்லா பயிர்களுக்குமே வந்து 2 முறை நம்ம பிரித்து நம்ம உரத்தை கொடுப்போம். அதாவது மே, ஜூன் மாதத்துலேயும் அக்டோபர் மாதத்துலேயும் கொடுப்போம். ஆனால் இந்த காஃபியை பொறுத்த வரைக்கும் பூப்பதற்கு முன், அதாவது மார்ச்லேயே ஒரு தடவை கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூத்ததுக்கு பின் ஜூலையில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து செப்டம்பரில் ஒன்று கொடுக்கணும், மிட் மான்சூன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அக்டோபர், நவம்பரில் ஒன்று கொடுக்கணும். முக்கியமாக காஃபி வந்து பூக்கிற தருணம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரலில் தான். அந்த டைமில் வந்து வெப்ப காலத்துக்கு அடுத்து வர அந்த சம்மர் ஷவர்னு சொல்லுவோம், அந்த மழை இருந்தால் பூக்கிறது வந்து அதிகமாக இருந்து மகசூலையும் அதிகமாக்கி கொடுக்கும். அதே மாதிரி இந்த காஃபி செடிகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து அந்த மழை வரும் காலங்களில் அந்த மண் அரிப்பினால் ஏற்படுற அமிலத்தன்மையை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு காஃபி செடிக்கு 1/2 கிலோ வீதம் சுண்ணாம்பை வந்து தெளித்து அதை வந்து அமிலத்தன்மையை நம்ம கட்டுப்படுத்தலாம். மார்ச், ஏப்ரலில் மழை வராத சமயத்தில் வந்து நம்ம இந்த செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரிங்க்லர் மூலமாக நீர் தெளிப்பை வந்து நம்ம அவசியமாக கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பூக்கள் நல்லா வர ஆரம்பித்து மகசூலை வந்து அது அதிகப்படுத்தும். பொதுவாக வந்து ஒரு ஹெக்டரில் வந்து பார்ச்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து 750 ட்ரைடு காஃபி, அந்த பீன்ஸு 750லேருந்து 1000 கிலோ, அதாவது 1 டன் வந்து ஒரு ஹெக்டருக்கு 5வது வருடத்துலேருந்து அந்த மகசூல் எடுக்கணும். அப்போ தான் வந்து அது நல்ல மகசூல்னு நம்ம சொல்லுவோம். காஃபி அடுத்தது அறுவடைக்கு அப்புறம் பிறகு பார்த்திங்கன்னா ப்ராசஸிங், பதப்படுத்துதல். இதில் வந்து காஃபி பழங்களை வந்து முதல்ல பிரித்து எடுத்துட்டு சரத்துலேருந்து பிரித்து எடுத்துடணும். அந்த பிரித்து எடுக்கப்பட்ட பழங்களை வந்து பல்பிங் அப்படின்னு சொல்கிற அந்த பல்பிங் மெஷின், அதுக்குன்னு ஒரு கருவி இருக்குது. அந்த பல்பிங் மெஷின் மூலமாக போட்டு மேல் தோலை வந்து நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை கழுவிட்டு தண்ணி விட்டு அதை கழுவிடணும். அதுக்கு அந்த பார்ச்மெண்ட்டையும் அந்த பல்ப்பையும் தனித்தனியாக எடுத்துரும் அந்த கருவி. அதுக்கப்புறம் வந்து அந்த பார்ச்மெண்ட்டை மட்டும் எடுத்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தரம் பிரிக்கணும். அந்த உள்ளே இருக்கிற கலர் வந்து நிறம் மாறாமல் இருக்கணும். தரம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் களத்தில் வந்து அதை காய வைக்கணும். 8லேருந்து 10% வந்து ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு அதை காய வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்டிங் பண்ணிவிட்டு அதை வந்து விற்பனைக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து காஃபி விவசாயிகள் வந்து சொன்ன காஃபி சாகுபடி உக்திகளை வந்து செவ்வனே கையாண்டு நல்ல லாபத்தை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0428122224 மற்றும் 222456 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை.
வேளாண் சந்தையில் வேலூர் மாவட்டம் டோல்கேட் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 52 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 48 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு 1 18 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1 34 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1 18 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 26.5 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 21.3 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 97.9%, காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 47.6%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.3 டிகிரி செல்சியஸாகவும், மழையின் அளவு 8.9 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 143.1 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 965.4 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 14ஆகவும் இருந்தது. வேளாண் வானிலையில் தமிழ்நாட்டில் இன்று காலை வரையிலான வடகிழக்கு பருவமழை பொழிவு பற்றிய அறிவிப்பு. திருவாரூர் மாவட்டம் குடவாசலில் 12 சென்டிமீட்டராகவும், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 10 சென்டிமீட்டராகவும், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்குடி மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 9 சென்டிமீட்டராகவும், அரியலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் 8 சென்டிமீட்டராகவும், நீலகிரி, தென்காசி, ராமநாதபுரம், திருவாடனை, பாபநாசம், காரைக்குடி, வலங்கைமான், ஜெயங்கொண்டம் ஆகிய பகுதிகளில் 7 சென்டிமீட்டராகவும், புழல், செந்துறை, நன்னிலம், கோவில்பட்டி, சங்கரன்கோயில் ஆகிய பகுதிகளில் 6 சென்டிமீட்டராகவும் பதிவாகியது. தமிழ்நாட்டில் நாளைய தினம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், பெரம்பலூர், அரியலூர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் 2.5 சென்டிமீட்டர் முதல் 6.4 சென்டிமீட்டராக மழை பொழிய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கின்றது. மேலும் ஏனைய மாவட்டங்களில் 0.5 சென்டிமீட்டர் முதல் 2.4 சென்டிமீட்டராக மழைப்பொழிவு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட
பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை. பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பிரதான பயிராக காபியும் ஊடு பயிராக ஆரஞ்சு, மலைசவுக்கு, மிளகு மற்றும் இதர பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. அவற்றில் திம்லா அத்தி இங்கு முக்கிய பங்கு பெறுகின்றது. அதனின் சிறப்புகள் மற்றும் நாற்று உற்பத்தி முறையினை விவரிக்கின்றார் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் PS கவிதா அவர்கள். தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஏற்காடு ஷேவரான் மலைப்பகுதியில் வந்து அத்தியூர் கிராமத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு 1500 மீட்டர் கடல் மட்டம் உயரத்தில் இது இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இந்த அத்தியை பற்றின தகவல்களை வந்து நான் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். உலகில் வந்து 35 விழுக்காடு வந்து இந்தியாவில் தான் வந்து மூலிகை பயிர்கள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 20,000 வந்து மூலிகை செடிகள் இருக்குது. அந்த 20,000 மூலிகை செடிகளில் 100 மூலிகை செடிகள் வந்து மரத்திலிருந்து தான் மர பயிர்கள் தான் மூலிகைகளாக இருக்குது. அந்த மரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா அத்தி வந்து மிகவும் முக்கியமான மர மூலிகை பயிர். அத்திக்கு மிஞ்சிய மருந்தில்லை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப அது குணப்படுத்தாத நோயே கிடையாது. அத்தியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரும்பு சத்து, புரதம் வந்து நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது, 70% இருக்குது. புரதம் வந்து 10%, இரும்பு சத்து வந்து 10% இருக்குது. ஸோ கொழுப்பு சத்து வந்து மிகவும் குறைவு, 0.2% தான் இருக்குது. அதனால் இந்த அத்தி பழம் வந்து பார்த்திங்கன்னா அத்தியை உட்கொள்கிறவங்களுக்கு அந்த ரத்தத்தில் வந்து சிகப்பணுக்களை கூட்டி இரத்த சோகை முதலான நோய்களை வந்து அது குணப்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயில் இருக்கிறவங்களுக்கு வந்து அத்தியை தவிர வேறு எந்த பழங்களை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்துறதுக்கான இது வந்து கிடையாது. இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால இது சிகப்பணுக்களை வந்து அதிகப்படுத்துது. இந்த நீரிழிவு நோய் மட்டும் இல்லாமல் வாத நோய், வயிற்றுப்புண், குடல் புண், இந்த மாதிரி பல்வேறு நோய்களை வந்து குணப்படுத்துகிற சக்தி வந்து இந்த அத்தி மரத்துக்கு உண்டு. இப்போ வந்து இந்த ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலமாக நாங்கள் வந்து அத்தியையும் முக்கியமான பயிராக வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். அத்தியில் வந்து 2 வகை இருக்குது. நாட்டு அத்தி ஒன்று, திம்லா அத்தி ஒன்று. இப்போ நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் அறிமுகப்படுத்தின திம்லா அத்தியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 1992 இந்த அத்தி ரகம் வந்து வெளியிடப்பட்டது. இதனோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரம் வந்து 2000 3000 பழங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்கும். ஒரு பழத்தோட எடை வந்து 120 150 கிராம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து உங்களுக்கு 7-8 பழங்கள் தான் இருக்கும். இன்றைக்கி வந்து சந்தையில் வந்து அத்திப்பழத்தோட விலை வந்து நமக்கு கொள்முதல் விலையே பார்த்திங்கன்னா 80 ரூபா. வெளியில் வந்து விற்கிறது வந்து 120 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. கன்சியூமர்ஸ் வந்து அதிகமாக இந்த அத்திப்பழத்தை நாடி வரனால விவசாயிக்கு வந்து இது பெரிய விஷயங்களாக இருக்குது. இதை வந்து பயிர் செய்கிறதுக்கு வந்து அவங்களும் எல்லாரும் முன் வராங்க. இந்த அத்தி வந்து பார்த்திங்கன்னா நடவு செஞ்ச 3ஆம் அல்லது 4ஆம் ஆண்டுலேருந்து உங்களுக்கு வந்து காய்க்க தொடங்கும். இது இடைவெளி வந்து 8 மீட்டர்லேருந்து 8 மீட்டர், 2 பக்கமும் 8 மீட்டர் 8க்கு 8 மீட்டர் அளவில் நம்ம வந்து இதை நடவு செய்யணும். ஏன்னா இந்த பயிர் வந்து நல்லா படர்ந்து நிழல் தர மாதிரி ரொம்ப படர்ந்து காணப்படும். அதனால் 8 மீட்டர் அளவு வந்து சரியாக இருக்கும். நடவு செய்யும் போது தொலையுரம் மட்டும் இட்டு நடவு செஞ்சால் போதும், குழிகள் எடுத்து. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை வந்து அக்டோபர் மாதத்திலும் ஜூலை மாதத்திலும் நம்ம வந்து 2 முறையாக பிரித்து கொடுக்குறோம். அது எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து வந்து ஒரு 500 கிராமும், சாம்பல் சத்தும் மணிச்சத்தும் வந்து 600 கிராமும் கொடுக்குறோம் ஒரு மரத்துக்கு. இந்த மாதிரி கொடுக்கும்போது 4ஆவது வருஷம் வந்து நல்ல காய்ப்புக்கு வந்துடும். இந்த மரத்தோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்டு முழுவதும் மரத்தண்டு, கிளைகள் எல்லாத்துலேயுமே அந்த பழங்கள் இருக்கும். இதில் இருக்கிற மாதிரி நமக்கு கொய்யா இது கொக்கோலலாம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாகவே அது வந்து காலிஃப்ளவரஸ் க்ரோத் ஃப்ளவரிங்னு நம்ம சொல்லுவோம். தண்டு ஃபுல்லாகவே இந்த காய்கள், அதுவும் வேர் பகுதியில் நிறையவே இருக்கும். மலைப்பகுதியில் தான் நீங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் சமவெளி பகுதிகளுக்கும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் இது. சமவெளி பகுதிகளில் பயிரிடும்போது முக்கியமான ஒரு இதை வந்து கருத்தில் வச்சுக்கணும். அது வந்து காய்ச்சி அது பழம் ஆகும்போது வந்து கீழே வந்து நிலத்தோட வெப்பம் வந்து அதை தாக்கக்கூடாது. அந்த மாதிரி வெப்பம் தாக்கிடுச்சுன்னா அது பழுக்காது. மரத்திலே சிகப்பு கலராக நிறத்தில் மாறினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து நம்ம பறிக்கணும். சிகப்பாக மாறி அந்த காம்பு வந்து சுருங்கணும். அதுதான் பறிக்கிற முதிர்ச்சி.
முதிர்ச்சியான கட்டம். அந்த மாதிரி வந்து இப்போ சமவெளி பகுதிகளில் என்ன ஆகும்னா நிலத்தோட வெயில் வந்து அதில் தாக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த பழுக்காமல் அது அப்படியே காயாகவே அது கொட்டிடும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நிலத்துக்கு வந்து மூடாக்கு மாதிரி போட்டுட்டு நிலப்போர்வை அமைச்சு அந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்கும் மீறி வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும்போது தண்ணியை கொண்டு நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி தண்ணியை வந்து அந்த காய்ச்சி பழமாகிற ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த சூழ்நிலை மைக்ரோ கிளைமேட்னு சொல்லுவோம், அதாவது நுண்காலநிலை, அதை வந்து நம்ம மாற்ற முடியும். மேற்கூறியவாறு அனைத்து சாகுபடி தொழில்நுட்பங்களையும் கையாண்டால் அத்தியை வந்து சிறப்பாக சாகுபடி செய்யலாம். இந்த அத்தி நாற்றை வந்து நாங்கள் இங்கே விண்பதியன் மூலம் உற்பத்தி செஞ்சுட்ருக்கோம். இந்த விண்பதியன் மூலம் உற்பத்தி செய்கிற நாற்றுகள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த குச்சிகளில் வந்து 1.5 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டருக்கு அந்த பட்டையை உரிச்சிட்டு 40 to 60 சென்டிமீட்டர் நீளம் இருக்கிற குச்சியை செலக்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து 1 to 2 சென்டிமீட்டருக்கு மேல் பட்டையை உரிச்சிடணும். அந்த மேல் பட்டை மேலே வந்து IBA அப்படிங்கிற வளர்ச்சி ஊக்கியை வந்து ப்ரஷ்ஷால் தடவிட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்பாக்னம் மாசுன்னு சொல்லுவோம். இந்த மலை பிரதேசங்களில் வந்து பாறை மேலே அந்த பாசம் மாதிரி படர்ந்துருக்கும், அதை தான் வந்து நம்ம மாய்ச்சறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம். சுற்றி அந்த ஸ்பாக்னம் மாசை வந்து வச்சுட்டு மேலே வந்து பாலித்தீன் இதை கவர் கொண்டு கட்டிட்டு அந்த பாலித்தீன் கவரில் கொஞ்சம் ஓட்டை போட்டுடணும். இந்த மாதிரி செய்கிற விண்பதியம் வந்து 45 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளே வந்து அந்த விண்பதியனோட அந்த பேக்கெட்டுக்குள்ளார வந்து வேர் விட்டுரும். அந்த வேர் விட்டதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த இதை வந்து கட்டிங்ஸை கட் பண்ணிவிட்டு பாலித்தீன் நிழல் வளைக்குடியில் வந்து பை அந்த இதுக்கு வந்து பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை அடி உயரம் ஒரு 10 சென்டிமீட்டர் அகலம் உள்ள பாலித்தீன் பையில் மணல், மண், எரு இது வந்து சம அளவில் பங்கில் கலந்து அதில் வந்து அந்த குச்சியை நடவு பண்ணணும். நடவு பண்ணிவிட்டு நம்ம பாலித்தீன் குடியில் வந்து உள்ளே வைக்கும்போது அது வந்து ஒரு 15-20 நாளில் வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இலையெல்லாம் கொட்டிட்டு பழைய இலைகள் கொட்டிட்டு புது துளிர் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி துளிர் வரத்துக்கு ஒரு 30 நாள் எடுத்துக்கும். அந்த துளிர் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நிழல்வளைக்குடியில் கடினப்படுத்தணும். அது ஒரு வாரம் வச்சுருந்தோம்னா அந்த இலைகள் வந்து துளிராக இருக்கிற அந்த நிறங்கள் மாறி கரும்பச்சை நிறத்தில் வரும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம நடவுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் வயல்வெளியில் நடவு செய்யலாம். இப்போ இந்த பதியன்கள் வந்து நம்ம தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேயே கிடைக்குது. இதை வந்து வாங்கி விவசாயிகள் பயன்பெறலாம். இதுக்காக எங்களை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அணுகி பயன்பெறலாம். மேலும் விவரம் பெற முனைவர் PS கவிதா அவர்களை 0281222234 மற்றும் 222456 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். மாத்தி யோசிச்சேங்க. பல்வகை காய்கறி சாகுபடி முறையினை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் காமராஜ் நகர் வேளாண்மையாளர் K. ராஜாராம் அவர்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணை நிர்வாகம் விளக்குகிறார் கண்காணிப்பாளர் N. சிவகுமார். வேளாண் தொழில்நுட்பத்தில் அதிக மகசூல் தரும் BRM1 முள்ளு கத்திரி சாகுபடி குறிப்புகள் குறித்து விருச்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் BK சவிதா தரும் விளக்கங்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மையை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.